நான் அலாரமே "அடியே எந்திரி" அப்படின்னு சொன்னா கூட அடிச்சுக்கிட்டே இருந்தா கூட எந்திரிக்க மாட்டேன். இன்னைக்கு எங்க அப்பா வந்து "வெளிய வந்து பாரு, வானம் ஒரு மாரி பிங்க் கலர்ல தெரியுது. ஒரு மாரி செந்நிறமா இருக்கு" அப்படின்னு சொன்னாரு. நான் சீரியஸா மேல போய் பார்த்துட்டு, இதெல்லாம் நான் மூவில தான் பார்த்துருக்கேன். என்ன நிஜமாலும் நடக்குது அப்படிங்கிற மாரி இருந்தது. ஆ ஒரு மாரி கடலோரத்துலலாம் சன்செட் ஆகுறப்ப வானம் இருக்கும்ல, அந்த மாரி இருந்தது. மார்னிங் ஒரு 6:00 அந்த மாரி இருந்தது. சரி இந்த அழக இன்னும் போய் நல்லா ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, டீயும் வரிக்கியும் எடுத்துட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டேன். நம்ம மட்டும் எப்படி வறுக்கி சாப்பிட்டா எப்படி? காக்கா வேற உட்காந்துட்டு நம்மளையே பார்த்துட்டு இருந்தது. சரி இரு உனக்கும் தரேன். உனக்கு புரட்டாசி மாசம். உனக்கு என்னப்பா நெறையா வீட்ல இன்னைக்கு சாப்பாடு கிடைக்கும். அப்படிங்கிற மாரி நான் அவ்வளோ வறுக்கி வச்சிருந்து ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்துட்டு போனதா மறுபடியும் வரவே இல்ல. நானும் அந்த வரிக்கியெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கீழ வந்தா, எப்பவும் இருக்கிற மாரி எனக்கு சில வேலைகள்லாம் எங்க அம்மா வச்சிருந்தாங்க. இன்னைக்கு எங்க அம்மா வந்து, "இவ எப்படியோ மடிக்க மாட்டா" அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு எங்க அம்மாவே மடிச்சு வச்சிருந்தாங்க. "அத எடுத்து பீரோக்குள்ளாரனாச்சும் வச்சுருவியா?" அப்படின்னு கேட்டாங்க. சரி கேட்டுட்டாங்க. கேட்டு வைக்கலனா, "செத்த மிதிரா நீ" அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல நெனச்சுட்டு, "சரிம்மா வச்சர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். இந்த ஹேர் ஸ்டைல்லாம் இருக்குல்ல, நம்ம வெளிய கிளம்புறப்ப போட்டாலாம் நல்லாவே வராது. ஆனா, நம்ம சும்மா போட்டு பார்த்துட்டுருப்போம். சும்மா ஏதாவது நோண்டிக்கிட்டு இருப்போம். அப்பதான் அப்படியே ஒரே டேக்ல சிங்கிள் டேக்ல அப்படியே ஹேர் ஸ்டைல் வந்துரும். எப்படின்னே தெரியல. எனக்கு இன்னைக்கு அப்படிதான் இருந்தது. ஆச்சரியமா இருந்தது. ச்சே! நான் சீவுன தலையா இது? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் எப்பவும் போல ஆஃபீஸுக்கு தான் ரெடி ஆயிட்டேன். எப்பவும் போல இந்த பிளாக்லாம் ஒருத்தர் போட்டா வந்து சொல்லுவாங்க, "ஐயோ! கோயிலுக்கு ஆகாது, குலதெய்வத்துக்கு ஆகாதுன்னு." நமக்கு ஏதோ வந்து அது அப்பதான் அது வந்து ரொம்ப போடணும்னு சொல்லி தோணும். பிளாக் போட்டா தான் அழகா இருக்கிற மாரி நம்ம தெரிவோம். அப்படின்னு நமக்கே ஒரு மைண்ட்ல செட் பண்ணி வச்சிருப்போம். எந்த கலர் ட்ரெஸ் கலர் கோட் வேணா அவாய்ட் பண்ணிரலாம். ஆனா, நம்ம இந்த பிளாக்க நம்மளால அவாய்ட் பண்ணவே முடியாது. அம்மா வந்து இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் கடைஞ்சு ஒயிட் ரைஸ் வச்சிருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டா இருந்தது. அதையும் சாப்பிட்டு எப்பவும் போல ஆஸ் யூசுவல் என்னோட பேக்லாம் எடுத்து மாட்டிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். நேத்து எங்க சித்தப்பா கூட போனேன். என் தல கொஞ்சம் கூட கலையல. ஆனா, இன்னைக்கு எங்க டாடி கூட போனேன். என் தல வந்து அப்படியே பரபரப்பேன்னு ஆயிருச்சு.